ஹாய் ஹலோ, என்னோட செகண்ட் வீடியோ இது பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜர், நம்ம மொபைல் சார்ஜ் பண்ணுவோம் அந்த சார்ஜர். இந்த சார்ஜருக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியாது கண்டிப்பாக. அதுக்காகவே தான் மெயினாக வந்து பிரிக்கிறேன். சரி, உங்களையும் யாருக்காவது தெரியாமல் இருந்துச்சுன்னா அவங்க பார்த்துப்பீங்கிறதுக்கோசரம் தான் இந்த வீடியோ. சப்போஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எப்பவும் போல் முன்னாடியே அந்த ஸ்க்ரூ வந்து லூஸ் பண்ணி வச்சிட்டேங்க. ஈஸியாக வந்துடுச்சு. இது 2 கம்பி. இந்த கம்பி கனெக்ஷன் வர்றதுக்கு இந்த கம்பி வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இங்கே 2 இது கொடுத்துருக்காங்க. இதுவே உள்ளே ஃபுல்லாக ஒரு போர்டு தான் இருக்குது. இந்த சார்ஜருக்கு இவ்வளோ பெரிய போர்டா எனக்கு தெரியாது. பட் இதெல்லாம் எதுக்கு இவ்வளோ இருக்குன்னு சொல்லி தெரில. இவ்வளோ பேனல்ஸ் இருக்குது, நிறையா கலர் கலராக இருக்குது. பிளாக் கலர், ஸ்கை ப்ளூ, ஆரஞ்சு முடிச்சுட்டு பார்க்க நல்லா இருக்குது. எதுக்குன்னு தான் தெரியல. எதுக்காக இருந்தால் என்ன, இது மட்டும்தான் உள்ளே இருக்கும் போல். அவ்வளோதான் நமக்கு தெரிஞ்சது. இதெல்லாம் வந்து இந்த எலக்ட்ரானிக் படித்தவங்களுக்குன்னா வந்து கொஞ்சம் தெரிய வாய்ப்பு இருக்குது. பட் நான் வந்து சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், ஸோ எனக்கு இதுக்கும் வந்து ரொம்ப தூரம் சம்மந்தம் இல்லை. சும்மா ட்ரை பண்ணலாமேன்ட்டு, நமக்கு உடச்சி தானேங்க போடணும், அதனால் உடைக்கலாமேன்ட்டு, அவ்வளோதான். என்னை மாதிரி எத்தனை பேர்த்துக்கு வந்து சார்ஜருக்குள்ளே இது மட்டும்தான் இருக்குன்றது தெரியாமல் இருந்துச்சு. பார்த்துக்கோங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது மட்டும்தான் இருக்குது உள்ள ஒரு பேனல். ஓகே, இந்த சார்ஜரை பிரிக்கவாமா உனக்கு ஒரு 2 நிமிஷம் அப்படின்னா? ஆமாங்க, கண்டிப்பாக 2 நிமிஷம் தான். அதுவும் ஸ்க்ரூ முன்னாடி லூஸ் பண்ணிட்டேன். அதையும் லூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வந்து இருந்திருக்கும். லூஸ் பண்ணதுனால 2 நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சிச்சு நம்ம வீடியோ. பாய் பாய். என்னம்மா முடிச்சுட்டேன், கழட்டிட்டேன், காட்டிட்டேன், வேற என்ன உடச்சிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது பிளாஸ்டிக், இது இரும்பு. இந்த பிளாஸ்டிக்கில் இந்த இரும்பு ஒட்டிகிட்டு இருந்துச்சா, அதனால் வந்து பிளாஸ்டிக்கில் வந்து இரும்பு தனியாக எடுத்துட்டேன். ஏன்னா இது பழைய இரும்பு கடை. நீங்கள் வந்து எங்கள் கடையை விசிட் பண்ணணும், அல்லது எங்கள் கடையில் ஏதாவது ஜாமான் போடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, எங்கள் கடை துறையூர் கொப்பம்பட்டியில் இருக்குது. துறையூரில் இருக்க நகராட்சியில் கொப்பம்பட்டி ஊருக்குள்ளே வந்து இருக்குது. உப்பிலியபுரத்துக்கு அடுத்து கொப்பம்பட்டி. முடிஞ்சிச்சுன்னா எங்கள் கடைக்கு வந்து ஏதாவது ஜாமான் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு போங்க. பாய் பாய்.